ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பஸ்ஸு இப்போ நியூவாக அப்டேட் பண்ண V4.3 அப்படின்ற அப்டேட்டுக்கான பஸ் நோ டேமேஜ் அப்படின்ற ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு ஃபைல் வரும். அதில் ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே டவுன்லோட் மோட் இருக்குது. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகும். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த டவுன்லோட் மோட் இருக்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே இப்படி தான் அடுத்த பேஜ், அதுக்கு அடுத்த பேஜ் வருது. இந்த பேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்க, கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் மோட் இருக்கும். அதை ஒரு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஃபைலுக்கு இதில் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 712 KB ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. உடனே டவுன்லோட் ஆகிரும், டைமில் ஆகாது. டவுன்லோட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு நான் நோ டேமேஜ் மோடு வந்து 712 KB தான் ஜஸ்ட்டு. ஓகேங்களா? அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜெட் அச்சீவர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கீழே வந்துகிட்டே இருக்கும் பஸ் சைடு நோ டேமேஜ். இந்த இருக்கு பாருங்க, பஸ் சைடு நோ டேமேஜ் ட்ரைடு மூடு 4.3 இருக்குல்ல, அதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா கீழே வந்தோடனே ஃபஸ்ட் ஆஃபாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் சைடு நோ டேமேஜ். அதை கிளிக் பண்ணால் அதில் ஒரு ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 24 ஃபைல் இருக்கும் உள்ள. அந்த 24 ஃபைலுமே 3 டாட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டி செலக்ட் அந்த டிக்கை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணணும். OBP com.malio மெயின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அசட்ஸ் பின் டேட்டா அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு ஸ்லேடு மாதிரி இருக்கும். அந்த ஸ்லேடை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து OBP அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். OBP ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நோ டேமேஜ் மூடு, இப்போ ஹாரன் மூடு எல்லாமே ஓகே பண்ண முடியும். அந்த OBP APK + OBP அந்த டவுன்லோடு எப்படி பண்ணுறதுன்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பஸ்ஸை வந்து மூவ் பண்ணுறேன். பஸ்ஸை மூவ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு பஸ்ஸை வந்து ஓட்டுறப்ப ஆக்சிடெண்ட் பண்ணுறேன். அதாவது போய் ஒவ்வொரு இதில் இடிக்கிறேன். பாயிண்ட் வந்து குறையும். அதாவது 100 இருக்குன்னா 96, 80 அந்த மாதிரி குறையும். ஆனால் பஸ்ஸோட ஸ்பீடோ அந்த பஸ்ஸுலேயோ எந்த வித நெளிவோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? என்னடா பாயிண்ட் குறையுது 90 வருதுன்னு பார்க்காதீங்க. அந்த பாயிண்ட் வந்து குறையும். ஆனால் பஸ்ஸோட ஸ்பீடோ அந்த பஸ்ஸோட ஸ்கின்னோ வந்து எந்த வித டேமேஜுமே ஆயிருக்காது. ஓகேங்களா? கரேஜில் வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த டேமேஜ் வந்து தெரியும். ஓகேங்களா? இதுக்காக யாரும் இதை வந்து ஒர்க் ஆகலைன்னு யோசிக்காதீங்க. அது ஸ்பீடு வந்து அதே ஸ்பீடு தான், அதே பஸ் தான். எந்த வித அந்த வெளியே வந்து பாருங்களேன். இப்போ பாருங்கள், பஸ் வந்து எந்த டேமேஜுமே இல்லை. ஓகேங்களா? பஸ் இப்போ நான் காட்டுறேன். பஸ் வந்து இடிச்சிட்டேன், ஆனால் வந்து எந்த வித நெளிவோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே தான் இருக்குது பஸ்ஸு. இப்போ பாருங்கள், கரேஜில் வந்த உடனே அந்த இது தெரியுது பாருங்களேன், கண்ணாடி வந்து அந்த இது நெளிஞ்சிருக்கு, எல்லாமே தெரியாது. ஓகேங்களா? இந்த ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு எப்படி அது வந்து கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு பாருங்கள். இந்த அப்டேட்டுக்கான டீட்டெயில்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி அதை இதை பார்த்துக்கோங்க எப்படின்றத. ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எல்லா பேரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. மெயின் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.